ஏன்னா குடிச்சு காமிக்க போகிறோம். என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். புளிப்பு, இனிப்பு இல்லைங்கண்ணா? கண்டிப்பாக. இப்போ 50% தாக்க இந்த டானிக் போதுங்களா? போதும். இது எத்தனை வேலை எடுக்கணும்? 2 வேலை எடுக்கணும். காலை இரவு. காலை இரவு எவ்வளோ அளவு எடுக்கணும்? 25 ml. 25 to 30 ml. 25 to 30 ml. இது ஹார்ட் பிளாக் உள்ளவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேர் எடுக்கலாம். யாருக்கெல்லாம் பயன்படுன்றத அண்ணனே சொல்வார். ஆனால் வேறு யாரெல்லாம் இதை எடுக்கலாம்? கேஸ் உள்ளவங்க எடுக்கலாம். வயிறு வலி இருக்கவங்களுக்கு ஒரு 30 ml இதில் கொடுத்தாலே போதும். சடனாக நிற்கும். ஓகே, வயிறு வலி நிற்கும். அது மாதிரி சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறவங்க, பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுக்கலாம். போடும்போது இதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த எலுமிச்சை சாறில் இறங்கும். இதை எப்படி நம்ம ஒவ்வொன்றா பிச்சு போடணும். செம்பருத்தி பூ ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. இது மாதிரி பொங்க வரும். இது மாதிரி பொங்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பொங்க வராமல் கிளறினே இருக்கணும். ரொம்ப பொறுமையாக கிளறணும், இல்லைனா பொங்கு வந்து கீழே போயிடும். பூண்டு சாறு இது அப்படியே ஊற்றிக்கலாம். அதிலே இருக்க மாட்டேன், இதில் லைட்டாக இருக்கும். நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் ஆயுர்வேதா மற்றும் சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜய் ஐயா இருக்காரு. இவர் கேரளாவில் ஒரு ஆயுர்வேதா ரிசர்ச் சென்டரில் டைரக்டராகவும் இருக்கார். இவர்கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின், அடுத்தது அது செய்முறையாக செய்கிறதையும் பார்க்க போகிறோம். இது என்ன கொஸ்டின்னா, ஹார்ட்டில் பிளாக் வந்துச்சுன்னா அது எப்படி ஆயுர்வேதா முறைப்படி செய்யலாம், அல்லது ஹார்ட்டில் பிளாக் வராமல் எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற செய்முறை விளக்கத்தை அற்புதமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்டில் பிளாக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல இருக்குது, 2 இடத்துல இருக்குது, 3 இடத்துல இருக்குது, 4 இடத்துல இருக்குது. ஒன்று 60%, 40%, 60%, 80%, 90% எல்லாம் இருக்குது. 99% கூட இருக்குது. நம்ம நிறைய ரிப்போர்ட்டுகள் பார்த்துருக்கோம். இந்த இஎஸ்ஜி, எக்கோ, டிஎம்டி இது எல்லாமே நம்ம ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு பேசிக்காக எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு டெஸ்ட்டுகள். சரி, இப்போது ஹார்ட்டில் பிளாக் வந்துருச்சு. என்னுடைய கேள்வி, ஹார்ட்டில் பிளாக் வந்துருச்சு, அதை எப்படி ஆயுர்வேத முறைப்படி மருத்துவம் கொண்டு, அதாவது மருத்துவம் செஞ்சு சரி செய்யலான்றதையும், ஹார்ட்டில் பிளாக் வந்துடவே கூடாதுப்பா, ஹார்ட் அட்டாக் வந்துடவே கூடாது, ஹார்ட் நல்லா இருக்கணும், ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கணும், அதில் போகிற அதாவது டிஸ்டாலிக்கும் நல்லா இருக்கணும், டைஸ்டாலிக்கும் நல்லா இருக்கணும், ஹார்ட் வால்வு நல்லா இருக்கணும், திக்னஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், ஹார்ட் எப்படி நான் பிறந்த போது இருந்துச்சோ அது மாதிரி ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதுக்கு ஆயுர்வேத முறைப்படி ஏதாவது மருத்துவங்கள் இருக்கா? நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. அது ஒரு சிலதை இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லி அதில் ஒன்று இன்னைக்கு நீ சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம நண்பர்களே, பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இது எத்தனை கேஜினா? 1 கிலோ. 1 கிலோ பூண்டு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது இங்கே இருக்கிறது முருங்கை வேறு. முருங்கை இருக்குல்ல, முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை இருக்குல்ல, அந்த முருங்கைக்காய், முருங்கை மரத்துடைய வேர் இருக்குல்ல, அந்த வேரை எடுத்து சுத்தம் பண்ணி இது மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். இதுலேயும் சாறு எடுக்கணும். இதுதான் மெயினான மருந்து. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எவ்வளோண்ணா? 1 கிலோ. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 1 கேஜி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 100 செம்பருத்தி பூ, எண்ணெய், அந்த மகரந்தத்தெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் 100 செம்பருத்தி பூ இருக்குது. பார்த்தா கம்மியாக்குதுன்னு நினைக்காதீங்க, 100 இருக்குது. அடுத்தது இங்கே தோல் சீவி வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி, நல்லா தரமான நாட்டிஞ்சி. இதில் நிறைய ஹைப்ரிடும் இருக்குது, நான் அதை பற்றி பேச வரல. நாட்டிஞ்சி பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இது எலுமிச்சை சாறு
100 பழம் எடுத்து அதை கட் பண்ணி பிழிஞ்சி வச்சுருக்கோம். இது எலும்பிச்சை சாறு கரெக்டாக 1 லிட்டர் 200 ml இருக்குது அளவில். அடுத்தது இதுதான் ஆப்பிள் சீட் வினிகர். இந்த வினிகர் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு 1/2 லிட்டர் தேவை. 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது இது கஸ்தூரி கல்ப ரசாயனம். 200 ml போதும். இது கஸ்தூரி கல்ப ரசாயனம். இது 1 லிட்டர் இருக்குது, ஆனால் 200 ml இருந்தாவே போதுமானது. சரிங்களா? இப்போ நம்ம இதில் ஒரு செய்முறையாக செய்ய போகிறோம். ஒன்றுனா செய்ய போகிறோம். செம்பருத்தி பூவுடைய இதழை மட்டும் இப்படி பிச்சு இந்த எலும்பிச்சை சாறில் இப்படி போடுறோம். போடும்போது இதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த எலும்பிச்சை சாறில் இறங்கும். இதை இப்படி நம்ம ஒவ்வொன்றா பிச்சு போடணும். செம்பருத்தி பூ ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹை பிபி உள்ளவங்க சாப்பிட்லாம். இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உயர் ரத்த அழுத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. லோ பிபி உள்ளவங்களும் சாப்பிட்லாம், உங்களுக்கு தெரியும். அதனால் இருதயத்தின் பாதுகாவலன்னு சொல்லலாம். இருதயத்துக்கு பாதுகாவலன், இருதயத்துக்கு நண்பன் அப்படின்னு நம்ம நிறைய பேர்களை சொல்லலாம். நண்பர்களே, 100 பூ போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்க சாறு இருக்குது. இந்த சாறில் பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ நல்லா ஊறட்டும். இப்போ ஒவ்வொன்றா செய்முறைக்குள்ளே நம்ம போகலாம். நண்பர்களே, இது இஞ்சி சாறு. சரிங்களா? எடுத்தாச்சு. இது லெமன், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ போட்ட கலவை. பாருங்க, இது ரெட் கலராக ஆயிடுச்சு. இதுவும் இருக்குது. அடுத்தது இது பூண்டு சாறு. சரிங்களா? பூண்டு சாறு இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இது முருங்கை வேருடைய சாறு. நண்பர்களே, ஃபஸ்ட்டு இஞ்சி சாறு ஊற்றிக்கலாம். இதில் கீழே உப்பு தங்கியிருக்கோம். அந்த உப்பு நம்ம பார்த்து தான் அது பண்ணால் பாருங்கள். உப்பு லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிக்கலாம். கீழே உப்பு இருக்குது. அந்த உப்பு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போது கீழே இருக்கிற உப்பு இருக்கா, இந்த உப்பையும் எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் ஒரு மருந்தாகும். இப்படி தான் இஞ்சை வடிகட்டி எடுக்கணும். அடுத்தது பூண்டு சாறு. இது அப்படியே ஊற்றிக்கலாம். அதிலே இருக்க மாட்டேன். இதில் லைட்டாக இருக்கும், நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக இருக்குது, இதையும் அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது முருங்கை வேருடைய சாறு. இதில் லைட்டாக உள்ள மட்டி இருக்கும், அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுவும் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இருக்குல்ல, இதுதான் மட்டி. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுணும். புளிஞ்சு இதை நல்லா புளிஞ்சிக்கலாம். இப்படி புளிஞ்சிக்கணும். க்ளவுஸ் போட்டு பண்ணணும். சாறு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது. கையை நல்லா கழுவிட்டு சுத்தமாக பண்ணுறோம். க்ளவுஸ் போட்டு செஞ்சிங்கனாலையும் செஞ்சுக்கலாம். க்ளவுஸ் இருக்குது அப்படின்னாலையும் தாராளமாக பண்ணிக்கலாம். இதுதான் ஹார்ட் பிளாக்குக்கான மருந்து. இது ஹார்ட் பிளாக் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான மருந்து. சரிங்களா? நண்பர்களே, இது ஆப்பிள் சீட் வினிகர். இதுவும் பார்த்தீங்கன்னாக்க ஊற்றிக்கலாம். இது 1/2 லிட்டரு ஊற்றிக்கிச்சு. இப்போ புளிஞ்சிக்கலாம். அது போடக்கூடாது. இதை நல்லா புளிஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த
பூவில் இன்னும் சாறு இருந்தால் வெளியே வரணும், அதனால தான் அதிலே ஊற்றிருக்கேன். நண்பர்களே இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கணும், பச்சை குச்சி, சரிங்களா? எதுவும் பாய்சன் இல்லாத குச்சி எடுத்துக்கணும். நல்ல குச்சியாக பாருங்கள். இப்போ எடுக்கிறேன், இதை சென்டரில் இப்போ வைக்க போகிறேன். வச்சு அளவு பார்த்துக்கிறேன். அளவு பார்த்து அதில் பாதி சுண்டுற வரைக்கும் நாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இவ்வளோ தூரம் மார்க் பண்ணிக்கலாம். இதில் பாதி அளவு சுண்டை வச்சு எடுக்க போகிறோம், சரிங்களா? இப்போ அடுப்பில் ஏற்றலாம். எல்லாம் மூலிகை போட்ட சாறையும் வச்சாச்சு. இப்போது இதை பாதியாக கொதிக்க வச்சு சுண்டை வச்சு இறக்க போகிறோம். கடைசியில் நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஹார்ட் பிளாக்கை கரைக்கக்கூடிய மருந்துகள். ஹார்ட்டுக்கு அற்புதமாக வேலை செய்யும், பிபிக்கு அற்புதமாக வேலை செய்யும், உடல் குளிர்ச்சிக்கு அற்புதமாக வேலை செய்யும், வயிறு சம்மந்தமான பிரச்சனைக்கு அற்புதமாக வேலை செய்யும், கர்ப்பப்பை சூட்டாக சரி பண்ணும். அதே மாதிரி கேஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இதையும் சரி பண்ணும். மனநிலையை ரொம்ப அருமையாக வச்சுக்கும். தூக்கம் வராதவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி நரம்பில் எங்கேயாவது கொழுப்புகளான அடைப்புகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி நரம்பு ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். கொலஸ்ட்ரால் குறைக்கும். உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை முற்றிலுமாக குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மருந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு வீட்டில் சாப்பிட்லாம். இதோடு சேர்த்து நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் தாராளமாக எடுத்துக்கலாம். நண்பர்களே இது மாதிரி பொங்க வரும். இது மாதிரி பொங்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பொங்க வராமல் கிளறினே இருக்கணும். ரொம்ப பொறுமையாக கிளறணும், இல்லைனா பொங்கு வந்து கீழே போயிடும். ரொம்ப சிம்மில் வச்சு தேவைப்படும் போது அப்படியே மெல்லமாக நம்ம எறிவிட்டு இது மாதிரி கிளறிட்டே இருக்கணும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா கசாயம் கொச்சிருச்சு, நல்லா பதமாக ரெடி ஆயிடுச்சு. அதில் பாதி அளவு சுண்டணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த அளவு சுண்டிருச்சு பாருங்கள். இப்போது அந்த கோலை வச்சு காமிக்கிறாங்க. முன்ன எவ்வளோ அளவு எடுத்துச்சோ அதிலேருந்து பாதி கோலை வச்சு காமிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் அளவு. இப்போது இறக்கி மற்றத்தில் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நண்பர்களே இப்போ வடிகட்டிக்கலாம் பாருங்கள். இப்படி தான் வடிகட்டணும். ஃபுல்லாக வடிகட்டிடுவோம். வடிகட்டி நல்லா ஆற வைக்கணும். இது நல்லா ஆற வைக்கலாம். இப்போ ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கலந்துக்கலாம். இப்போ ஆற வச்சிடலாம். நண்பர்களே இப்போது கசாயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இந்த கிட்ட காமிக்கிறார் பாருங்கள், வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். சில்லுன்னு ஆறிடுச்சு. இப்படி ஆறும்போது தான் தேன் சேர்த்தணும், மற்ற மருந்துகள் சேர்த்தணும். இப்போ அண்ணன் ஒவ்வொன்றா சேர்த்துவார், அது என்னென்னன்றதை கேட்கலாம். ஆனால் இப்போ அடுத்து என்னென்ன சேர்த்தலாம்? ஃபஸ்ட்டு தேன் சேர்த்தணும். தேன் இந்த டானிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு தேன் சேர்த்துறாரு. எத்தனை லிட்டர் தேன்னா? தேன் நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்தணும். அந்த அளவுக்கு சேர்த்தணும் இல்லைங்களா? ஒரு லிட்டர் சேர்த்தலாமா? 1 லிட்டருக்கு மேலே சேர்க்க வேண்டியது. 1 லிட்டருக்கு மேலேயே சேர்த்த வேண்டியதாக இருக்கும் இல்லையா? சர்க்கரை நோயாளி இருக்கிறவங்களுக்கு தேன் சேர்க்காமல் கொடுக்கணும். சர்க்கரை பேஷண்ட்டுக்கு தேன் சேர்க்காமல் கொடுக்குறது நல்லது. இப்போ தேன் சேர்த்திருக்கோம், அதுலேயும் கொடுங்க. பாருங்க, இது எல்லாமே மலை தேன் தான், சரிங்களா? ஒரிஜினல் மலை தேன். அதை நம்ம அப்படியே சேர்த்து போகிறோம் பாருங்கள். இப்படி நல்லா சேர்த்து போகிறோம். ஒரிஜினல் மலை தேன் இப்படி சேர்த்து நல்லா கலக்கணும். இந்த டானிக் மிக அற்புதமாக வேலை செய்யும். இதுதான் நிறைய இடத்துல இதய அமிர்தம் டானிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல இதய மருத்துக்கு இன்னும் நிறைய மூலிகைகளெல்லாம் போடுறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி கல்ப ரசாயனம் அப்படின்னு சொல்லிட்டு 200 ml சேர்த்த போகிறோம். 200 ml சேர்த்து நான் கலக்க போகிறோம். கஸ்தூரி கல்ப ரசாயனம் இது பேர். 50% அடைப்பு இருக்கிறவங்க இந்த டானிக்கே சரி பண்ணிவிடும். 50% அடைப்பு இருக்குது அப்படின்னா
இந்த டானிக்கே போதுமானது. நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட இதையும் எடுக்கும்போது நிச்சயமாக சரியாயிடும் இல்லைங்கண்ணா? கண்டிப்பாக. இப்போ 50% இருந்தாக்கா இந்த டானிக் போதுங்களா? போதும். இது எத்தனை வேலை எடுக்கணும்? 2 வேளை எடுக்கணும், காலை இரவு. காலை இரவு எவ்வளோ அளவு எடுக்கணும்? 25 ml, 25 to 30 ml. 25 to 30 ml. 25 to 30 ml. 2 வேளை. சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்களா சாப்பிட்ட பின்னாடிங்களா? பிறகு சாப்பாட்டுக்கு பின்னாடி. சுடு தண்ணி இல்லைங்களா? எதுவுமே செய்வேன்னா அப்படியே குடிச்சிக்கலாம். அப்படியே குடிச்சிக்கலாம் இல்லைங்களா? இது 50% அடைப்பு இருக்கிறவங்களுக்கு. இப்போ 50%க்கு மேலே அடைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்களேன். இப்போது இங்கே பாருங்கள், இப்படி ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றி 25 ml 30 ml ஊற்றி அப்படியே குடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி குடிக்கலாம். சரிங்களா? ரொம்ப அற்புதமான டானிக் ரெடி. இப்படி தான் டானிக் ரெடி பண்ணோம். ரொம்ப அருமையான டானிக், இதய அமிர்த டானிக். நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா குடிச்சு காமிக்க போகிறோம். என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். புளிப்பு, இனிப்பு, காரம், துவர்ப்பு இது எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் இப்போது 50%க்கும் மேலே இருந்தால், 50%க்கு மேலே அடைப்புகள் இருந்தால், ஹார்ட்டில் பிளாக் இருந்தால் இந்த கஷாயம் ஓகே. 50%க்கு மேலே 60, 70, 80, 90 இருக்குனாக்கா என்ன செய்யலாம்? அதுக்கு வந்து இதய அமிர்த கஷாயம். இதய அமிர்த கஷாயம். ஓ, இதுதானா? ஆமாம் நண்பர்களே, 50%க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுதான் இதய அமிர்த கஷாயம். கேரளாவில் ரிசர்ச் சென்டரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இதய அமிர்த கஷாயம். 50%க்கு மேலே எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் அற்புதமாக கரைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கான். 25 ml. 25 ml. இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். 25 ml. ஓகே. இது என்ன டேப்லெட்? இது வந்து இதய அமிர்த வடி. நண்பர்களே இங்கே பாருங்கள், இதுதான் இதய அமிர்த வடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க கேரளா மொழியில், மலையாளத்தில். இது எத்தனை டேப்லெட் எடுக்கணும்னா? கஷாயத்துக்கு கூட ஒன்றா? ஆமாம். இது கஷாயத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். இல்லை நீங்கள் கஷாயத்தை குடித்து சாப்பிட்ட பிறகு கூட அந்த மாத்திரை எடுக்கலாம். ஒன்றுண்ணா? ஆமாம். கால் 1 நைட் 1. ஆமாம். நண்பர்களே பாருங்கள், டேப்லெட்டு கால் 1 நைட் 1 எடுக்கணும் அப்படின்ட்டாரு. ஆனால் சொல்லுங்கண்ணா, இந்த கஷாயத்தை காலையில் எத்தனை வேலை? உங்களுக்கு ஒரு 50%க்கு மேலே பிளாக் இருந்துச்சிங்கன்னா இந்த கஷாயம் காலையிலையும் சாயந்தரம் நீங்கள் 25 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி, சூடு பண்ணி ஆன தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே. பிறகு இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். இந்த இரவு மட்டும் இதில் வந்து 30 ml குடிக்கலாம். 30 ml குடிக்கலாம். கண்டிப்பாக. இப்போ எத்தனை சதவீதம் பிளாக் இருந்தாலும், எத்தனை அடைப்பு இருந்தாலும் எனக்கு அந்த ரிசல்ட் வேணும். ஆனால் சரி பண்ணிடுவேன். ரிசல்ட் வேணும், கண்டிப்பாக சரி பண்ணிவிடுவீங்க. கண்டிப்பாக. எவ்வளோ நாள் சரியாகும்? ரொம்ப ஒரு 50க்கு மேலே ரொம்ப சிவியரான கேஸ்னா ஒரு 3 மாதம் எடுக்கணும். 3 மாதம் எடுக்கணும். ஓகே. இல்லை நார்மலாக சின்ன பிரச்சனை இல்லாமல் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இது எவ்வளோ பேர் கொடுத்துருப்பீங்க உங்களுடைய ரிசர்ச் சென்டரில்? இப்போ பரம்பரையாக கொடுத்துட்டு தானே இருக்கோம். ஆமாம், கணக்கு வைக்க முடியாது இல்லை. நண்பர்களே, உங்களுக்கும் ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கா? இது ஹார்ட் பிளாக் உள்ளவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பேர் எடுக்கலாம். யாருக்கெல்லாம் பயன்படுன்றதை அண்ணனே சொல்வார். ஆனால் வேறு யாரெல்லாம் இதை எடுக்கலாம்? கேஸ் உள்ளவங்க எடுக்கலாம். வயிறு வலி இருக்கவங்களுக்கு ஒரு 30 ml இதில் கொடுத்தாலே போதும், சடனாக நிற்கும். ஓகே. வயிறு வலி நிற்கும். அது மாதிரி சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறவங்க, பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுக்கலாம். அது மாதிரி தூக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். வேறு யாரெல்லாம் எடுக்கலாம்ண்ணா? இது யார் வேணாலும் நார்மலாகவே குடிக்கலாம். ரொம்ப நல்லா தானே. வயிறு நமக்கு கேஸ் சம்மந்தமான பிரச்சனை, மோஷன் ட்ரபிள்ஸ் வராது, மோஷன் ப்ராப்ளமே வராது. நண்பர்களே, இது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, ஹார்ட்டில் பிளாக் உள்ளவங்க, ஹை பிபி உள்ளவங்க, தூக்கமே இல்லைன்றவங்க, டிப்ரெஷனாக இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க, வயிற்றில் கேஸ் பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி வயிறு வலி இருக்கிறவங்க, பித்தம் அதிகமாக இருந்து உடல் சூடாக இருக்கிறவங்க, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருந்து இந்த மென்சஸ் மாறி மாறி போதுன்றவங்க, அதே மாதிரி நினைவாற்றல் கம்மியாக இருக்கிறவங்க, உடல் உஷ்ணமாக இருக்குது, குளிர்ச்சியாக இல்லை, எப்போவுமே உடல் உஷ்ணமாகவே இருக்கிறன்றவங்க, இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் தாராளமாக எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது.
அதே மாதிரி நரம்பு நாளங்களில் ரத்த அடைப்புகள் இருக்குது அப்படின்றவங்களும் தாராளமாக எடுக்கலாம். ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இருக்குது அப்படின்னா அதுக்காக மருந்து மாத்திரைகள் எடுக்கணும்னா அதோடு சேர்த்து இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு டிஜிஎல் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் காலம்புறா மருந்து மாத்திரை எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து இதையும் எடுக்கும்போது உங்களுக்கு டிஜிஎல் நார்மல் ஆகும். இது மாதிரி அனைத்து பிரச்சனை உள்ளவங்களும் துணை மருந்தாக எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த இதய அமிர்தம். இது யாரெல்லாம் எடுக்கலாம்? யார் வேணாலும் எடுக்கலாம். சரிங்களா? இந்த இதய அமிர்தத்தை நமக்கு முழுமையாக செஞ்சு காமிச்ச அண்ணனுக்கு நேயர்கள் சார்பாகவும் உணவு மருந்து இயற்கை மருந்து சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரியான தெளிவான வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய நம்முடைய சேனலை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்களை என்று சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம், வணக்கம்.